ஹாய், ரத்னா ஆந்திரா ஃபுட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம இன்னைக்கு இனிப்பு கொழுக்கட்டையும் கார கொழுக்கட்டையும் அவல் வச்சு செய்ய போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இனிப்பு கொழுக்கட்டை செய்யலாம். அதுக்கு ஏலக்காவை நல்லா வறுத்துட்டு சர்க்கரை கொஞ்சம் போட்டு பொடிச்சு வச்சுக்கோங்க. அப்போ நல்லா பவுடராக வரும். அதே மாதிரி சுக்கையும் தூள் சீவிட்டு பொடிச்சு வச்சுக்கோங்க. ஒரு பிஞ்சு உப்பு எடுத்திருக்கேன், எள்ளு எடுத்திருக்கோம், அதே மாதிரி வெல்லம் எடுத்திருக்கோம். 2 கப்பு அவல் எடுத்திருக்கேன், 1 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து அரை மூடி எடுத்திருக்கேன். அதை நல்லா பொடியாக நறுக்கிட்டு மிக்சியில் போட்டு 2 திருவி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க, அவங்கவுங்களுக்கு தேவையான அளவில். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருந்த 1 கப்பு வெல்லத்தை பாத்திரத்தில் போட்டாச்சு, அடுப்பத்தை வச்சாச்சு. 1/2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் நான். 1 கப்பு வெல்லத்துக்கு 1/2 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். நம்ம எந்த கப்பில் வெல்லம் அளந்தமோ அதே கப்பில் 2 கப்பு கோபுரமாக அவல் எடுத்துக்கலாம், கரெக்டாக இருக்கும் அளவு. இப்போ வந்து நல்லா கொதித்து அந்த பாகு வர கலர் மாதிரி தான் இருக்கணுமே தவிர பாகெல்லாம் வரக்கூடாது. அதோட தான் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணி அதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்ச அவலை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசுங்க. ஆனால் வந்து கரைக்கக்கூடாது. கை பக்குவமாக அப்படியே பொறுமையாக அந்த பக்குவத்தில் எடுத்து தண்ணி இல்லாமல் எடுத்து வலையில் போட்டுருங்க. நல்லா தண்ணி இருந்ததும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த பாகை வந்து வடிகட்டிக்கோங்க. அடியில் மண் கல் தூசு ஏதாவது இருந்ததுன்னா அப்படியே நின்றுடும். 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, நிறுத்திடுங்க. அதில் எப்பவுமே நார் மண் இருக்கும். நிறுத்திட்டு மீதியை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதுக்கப்புறம் தேங்காவை வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நான் நெய் ஊற்றிருக்கேன். நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் போட்டுக்கலாம், இல்லைன்னா வேர்க்கடலை எண்ணெய் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை வந்து பச்சை வாசனை போக லேசாக அந்த ஈரத்தன்மை மட்டும் போக்கணும், கலரெல்லாம் மாறக்கூடாது. அவ்வளவுதான். அதே வறுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த வெல்லத்தை மொத்தமாக ஊற்றிடாதீங்க. ஏன்னா நம்ம தண்ணியில் நனைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் நிறுத்திக்குங்க. இப்போ வெதுன்னு இருக்குது. நான் கை வச்சு கலர்றேன். நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒன்றா எடுத்து போடணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிஞ்சு உப்பு போடுறேன். எப்பவுமே இனிப்பு கொழுக்கட்டை இனிப்பு பலகாரம் எது செஞ்சாலுமே ஒரு பிஞ்சு உப்பு போட்டிங்கன்னா அப்போ அந்த இனிப்பு வந்து நல்லா தூக்கலாக தூக்கி கொடுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுக்கு பொடி. இந்த சுக்குமே நம்ம பொடிச்சு ஜலிச்சு எடுத்து வச்சது தான். நல்லா கை கலந்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் போடுற எள்ளு வந்து வெள்ளை எள்ளு. அது வந்து நான் வீட்டில் வாங்கி வறுத்து கல் மண் இல்லாமல் சுத்தம் பண்ணி வறுத்து எடுத்து பாட்டிலில் வச்சுருப்போம். எப்பவுமே நாங்கள் சட்னி செய்யும்போது அதை யூஸ் பண்ணுவோம். அதனால் நான் வறுக்காமல் எள்ளை இப்போ சேர்த்துட்டேன், ஏற்கனவே வறுத்த எள்ளுன்றதுனால. இப்போ நம்ம லேசாக வறுத்து வச்சுருந்த தேங்காய் அதையும் நல்லா கலந்துக்குங்க. எல்லாமே வெதுப்பாக தான் இருக்கும். அந்த பாகு வந்து லேசான சூடு இருக்கிறதுனால இப்போ நம்ம வந்து ஏலக்காய் பொடி அதையும் போட்டு நல்லா கலந்துட்டு, நான் வந்து இங்கே அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கொழுக்கட்டை மாவு எந்த மாவாக இருந்தாலும் போடலாம், சும்மா லேசாக ஒரு பைண்டிங்காக. இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சோம் இல்லையா பாகு, அதை ஊற்றிக்கிட்டா சரியாக இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி 2 கப்பு கோபுரமாக அளந்த அவல், 1 கப்பு வெல்லம், 1/2 கப்பு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு நுர வர வரைக்கும் அந்த வெல்லத்தை கொதிக்க வச்சு தான் எடுத்தேன். அவ்வளோதான். அளவு கரெக்டாக இருக்குது. சும்மா இதெல்லாம் ஒன்று சேர்ந்து வர்றதுக்காக ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணான்னா விட்டுருங்க. ஆனால் ஒன்று சேர வந்ததுன்னா கொழுக்கட்டை உடையாமல் வரும். அவ்வளவுதான். இது எடுத்து சாப்பிடும்போது நல்லா பதமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கொழுக்கட்டை ஈஸியாக செய்கிறதுக்கு நல்லா இருக்குதுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி படையலுக்கு நம்மளுடைய தெய்வ வழிபாட்டுக்கு இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், நல்ல சத்தாகவும் இருக்கும். ஏன்னா அவளில் நிறைய நார் சத்து இருக்கு இல்லையா, அதனால் இதை வச்சு அரிசியை விட இதில் நிறைய சத்து இருக்கும். நார்மலாகவே கொழுக்கட்டை செய்யணும்னா வெறும் பச்சரிசி மட்டும் தான் செய்வோம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அவலில் நார் சத்து நிறைய இருக்கும். இதுலேயே சிகப்பு அவல் செஞ்சிங்கன்னா இன்னும் விசேஷமாக இருக்கும். அவல்லையே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அதனால் நல்லா சத்தான அவலாக வாங்கி செய்யலாம். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்க சின்னவங்க எல்லோரும் சாப்பிட்லாம். அவ்வளவுதான். சூப்பரான அவல் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம இதை பிளேட்டிங் பண்ண போகிறோம். இந்த அவல் வந்து நீங்கள் மழை நாளில் சுட சுட ஒரு 10 நிமிஷத்தில் சட்டு புட்டுன்னு செஞ்சிடலாம். ஒரு 4-5 நிமிஷம் தான் இதை ஆவி காட்ட போகிறோம். அதனால் வெல்லம் மட்டும் வீட்டில் இருந்தால் போதும். தேங்காய் ஒரு 2 பத்தை எடுத்து கட் பண்ணி போட்டோமா, ஏலக்காவை போட்டோமா, பிசைஞ்சோமா, உருண்டையாவோ இல்லை கைப்பிடியாவோ
வச்சு இந்த அவலை சூப்பராக வச்சு ஒரு ரெசிபி அவல் இனிப்பு கொழுக்கட்டை செஞ்சாச்சு. பாருங்கள், ஒன்று எடுத்து புட்டு காட்டுறேன் பாருங்கள், எப்படி நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக இதேமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும், சாஃப்டாக நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கார கொழுக்கட்டை செய்யலாம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. சூப்பராக ஒரு கார கொழுக்கட்டை செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவல் ஒரு கப்பு எடுத்திருக்கோம். தேங்காய் ஒரு அரை மூடி எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் எள்ளு எடுத்திருக்கேன். சீரகம், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பைண்டிங்க்கு கொஞ்சம் அரிசி மாவு, உப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ அவலை நல்லா தண்ணி ஊற்றி முழுகி வர அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கையில் கலந்து அதே மாதிரி அவலை உடைக்காதீங்க. அப்படியே மெழுக்காக வச்சு அந்த தண்ணியெல்லாம் எடுத்து வடித்து அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு மறுபடியும் நம்ம இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு தண்ணி இல்லாமல் அதை நல்லா அழுத்திக்குங்க. அழுத்திட்டு இப்போ நம்ம இது இனிப்பு கிடையாது இல்லையா, அதனால் பாகுலாம் சேர்க்க போகிறது கிடையாது. அதனால் நம்ம கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர், அதாவது 2 கைப்பிடி 3 கைப்பிடி அந்த அளவுக்கு நான் ஊற்றுறது தெரியும் பாருங்கள், அந்த அளவுக்கு ஊற்றி தண்ணி தெளித்து அந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுடுங்க. இப்போ நம்ம ஒரு தாளிப்பு போட்டுட்டு வந்துடுவோம். அதுக்குள்ளே அது நல்லா ஊறி இருக்கும், நல்லா மெத்துன்னு இருக்கும். ஒரு பாத்திரத்தை வச்சுருக்குங்க. அடுப்பு பற்ற வச்சு வாணலியில் நான் வேர்க்கடலை எண்ணெய் சேர்க்குறேங்க. எண்ணெய் ரொம்ப காஞ்சி இருக்கக்கூடாது. போட்ட உடனே கடுகு பொரியக்கூடாது. டப்பு டப்புன்னு மிதமான தீயிலே அது பொரிஞ்சால் போதும். அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும் இந்த தாளிப்பு. நம்ம பக்கத்துலேயே நின்று பொறுமையாக தாளித்து எடுங்க. அதே மாதிரி கடலைப்பருப்பு கொஞ்சம் பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு போடுங்க. உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதும் சீரகம் போட்டுக்கோங்க. இந்த கார கொழுக்கட்டைக்கு பார்த்திங்கன்னா சீரகம், பெருங்காயம் இது ரொம்ப நல்லா மணமாக இருக்கும். பச்சை மிளகாய் நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன், குழந்தைங்களுக்காக தான் இப்போ இன்றைக்கி செய்கிறோம். நீங்கள் தேவைப்பட்டால் இன்னும் 2 பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டுக்கோங்க. இஞ்சி கூட நறுக்கி சேர்த்திங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். இன்றைக்கி நான் இஞ்சி போடலை, நீங்கள் வேணும்னா இஞ்சி போட்டுக்கலாங்க. இந்த கொழுக்கட்டை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், காலையில் டிஃபனு, நைட்டு டின்னராகவும் வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. கார குழம்பு இருந்ததுன்னா, அதாவது வத்த குழம்பு இருந்ததுன்னா அன்றைக்கி நைட்டு இதை செஞ்சிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். இல்லைனா ஒரு கார சட்னி, தேங்காய் சட்னி, புதினா சட்னின்னு நம்ம இட்லி தோசை மாதிரியும் இந்த உப்புமா மாதிரியும் செஞ்சுக்கலாம். இந்த கார கொழுக்கட்டையாகவும் செஞ்சு சாப்பிட்லாங்க. இது ஒரு நல்ல ஹெல்த்தி டிஃபனாகவே இருக்குதுங்க. இப்போ பாருங்கள், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டாச்சு. கொஞ்சம் உப்பு இந்த தேங்காய்க்கு மட்டும், அதையும் போட்டு நல்லா வறுத்துருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த எள்ளு, நான் எப்பவுமே இந்த மாதிரி கொழுக்கட்டைங்களுக்கு எள்ளு போடுவேங்க. நீங்களும் எள்ளு விருப்பப்பட்டால் போடுங்க, இல்லைன்னா வேண்டான்னா விட்டுருங்க. அவ்வளோதான். லாஸ்ட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணுற நேரத்தில் அந்த எள்ளை போட்டு நல்லா வறுத்துருங்க. அவ்வளோதான், நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அவலில் சேர்த்து கலந்து கொழுக்கட்டை போய் செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், உடச்சி விடணும் பாருங்கள், நல்லா உதுத்து தான் இருக்குது, ஆனால் நல்லா சாஃப்டாக ஊறி இருக்குது. அழுத்தி பிசைஞ்சால் பிசையத்துக்கு வரும், அந்த அளவுக்கு இருக்குதுங்க. நல்லா அழுத்தி கலந்துக்குங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கிறேன். நீங்கள் பெரிய பாத்திரம் இருந்தால் மொத்தமாக போட்டு கூட கலந்துக்குங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோஸ் இருக்குது, போய் பாருங்கள். இப்போ இந்த அவலுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு தான் எடுத்திருக்கேன். சின்ன ஸ்பூனில் பார்த்து சேர்த்துக்குங்க. பைண்டிங்காக கொஞ்சோண்டு அரிசி மாவு, புட்டு மாவு இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், இடியாப்ப மாவு, அதெல்லாம் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இல்லை எதுவுமே இல்லைனா கூட இந்த அவலையே நீங்கள் தண்ணியில் போடுறதுக்கு முன்னாடி மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி அதை கூட சேர்த்துக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை, நல்லா சேர்ந்து வரும். இப்போ அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நல்லா பிடிச்சி பாருங்கள், நல்லா பிடிச்சி வருது பாருங்கள். இல்லை அந்த நேரத்துக்கு உடையிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி பிடிச்சி அவங்கவுங்க மாடலுக்கு ஏற்ற மாதிரி உருண்டையாவோ இல்லை கொழுக்கட்டை மாடலோ பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அரிசி மாவில் தான் கொழுக்கட்டை செய்யணும்னு இல்லை, இந்த அவலில் செஞ்சிங்கன்னா நிறைய நார் சத்து இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரியும் செஞ்சு வச்சு நம்ம சாமி கும்பிடலாம், சாப்பிடலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். அருமையாக இருக்குங்க இந்த கொழுக்கட்டை, ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா மழையில் கூட சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்துலேயே குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். இதில் ஒரு 4 உருண்டை சாப்பிட்டுட்டு ஒரு டீயோ காஃபியோ சாப்பிட்டுட்டிங்கன்னா நல்லா திம்முன்னு இருக்குங்க. இட்லி தோசைக்கு பதில் இந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளவுதான், கார கொழுக்கட்டை ரெடி. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம இன்றைக்கி உளுத்தம்பருப்பு வச்சு ஒரு சட்னி அரைச்சங்க. அதே மாதிரி எதுவுமே இல்லைனா கூட நீங்கள் அந்த டொமேட்டோ சாஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை வச்சுட்டு கூட குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். இன்னும் விரும்பி சாப்பிட்றாங்க. எங்கள் வீட்டில் பிள்ளைங்களுக்கு இது இருந்தால் போதும்,
அவ்வளோதான். 4 கொழுக்கட்டை தாராளமாக சாப்பிடுவாங்கங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா இருக்குதுங்க. அருமையான கார கொழுக்கட்டை, இனிப்பு கொழுக்கட்டை ரெடிங்க. சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க.